ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரத்தோட அப்டேட்டையும் எஸ்எஸ்டி டோக்கன் அதே மாதிரி நடைபாதை ஸ்ரீவாரிபெட்டு நடைபாதையோட தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட்டையும் நவம்பர் மாசத்துக்கான திருமலை திருப்பதியோட ரூம் புக்கிங்கோட லேட்டஸ்ட் அப்டேட்டை புக்கிங் வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அதோட இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் பண்றாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே புக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான தரிசனத்தோட நேர அப்டேட்டை டீட்டெயிலா பார்த்துடலாம். டிடிடி அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்காங்க. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 15 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்தோட ஸ்டேட்டஸ் படி 7 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த கிரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதனாலனா இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் பாக்குறதுக்கு மற்ற நாட்களை விட பக்தர்களோட எண்ணிக்கை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும். ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கான கூட்டத்தோட கிரௌடுமே வந்து அதிகமா தான் இருந்தது. அதே மாதிரி நீங்க வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ல வந்து தரிசனம் மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல போறீங்க, நைட் ஸ்லாட் வரைக்கும் போறீங்கன்னா ஒரு 3:30 இருந்து 5 மணி நேரம் ஆகுதுங்க. காலையில ஸ்லாட்டா தான் 1 இருந்து 2 மணி நேரம். வெள்ளிக்கிழமைக்கு காலையில ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து அபிஷேகம் இருக்கு அப்படின்றனால அங்க பிரதர்ஷனம் கிடையாது. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கனோட காலையில ஸ்லாட் இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமைக்கு மத்தியானம் ஈவினிங் நைட்டோட ஸ்லாட் டிக்கெட் நாளைக்கு காலையில 3:30க்கு கவுண்டர் ஓபன் பண்ணும்போது கொடுப்பாங்க. 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவால போகக்கூடிய தரிசனத்துக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. இதுதான் இன்னைக்கான தரிசனத்தோட நேர அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது நடைபாதை டிக்கெட்டும் நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரின்னு பார்க்கலாம். நடைபாதை டிக்கெட் அப்படின்றது ஸ்ரீவாரிமெட்டுல மட்டும்தான் இப்ப கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கறது வந்து நம்ம வாங்கிட்டு அலிப்பிரி வழியா நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம். அதனால அது எஸ்எஸ்டி டோக்கனா கன்வெர்ட் ஆயிடுச்சு, அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற கவுண்டர்ஸ்ல டிக்கெட் கிடைக்கலன்னா உடனே பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போய் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல டிராவல் பண்றாங்க. ஸ்ரீவாரிமெட்டா இருந்தா நீங்க 6 மணிக்கு உங்களுக்கு நடைபாதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு 1240வது படியில கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல டோக்கன் வாங்கிட்டு நம்ம வந்து நம்மளோட நடைபாதையை கண்டினியூ பண்ணலாம். இதுவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு சிலர் டவுட்டா கேட்டிருந்தாங்க. இப்போ நாங்க நடந்து போறோம், ஸ்ரீவாரிமெட்டுல டிக்கெட் இல்லைன்னா நாங்க அங்கேயே வந்து அடுத்த நாள் வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு போகணுமா, இல்ல நேரடியா போயிட்டு இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. நடைபாதையில நம்ம எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியாது. அலிப்பிரி பொறுத்த வரைக்கும் கூட முன்னெல்லாம் வந்து காலி கோபுரத்துக்கிட்ட நிறைய பேர் அங்க உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. பட் ஸ்ரீவாரிமெட்டில் அப்படி கிடையாது. அதோட க்ளோசிங் டைம் ஈவினிங் 5:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம நடந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். சப்போஸ் இப்போ டோக்கன் வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி ஒரு 7 மணி ஸ்டேட்டஸ்க்கு ஒரு 3000 டிக்கெட் வந்து அவைலபிள் இருந்திருக்கு இன்னைக்கான டிக்கெட். மற்ற எல்லா இடத்துலயுமே டிக்கெட் முடிஞ்சு கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும்தான் அவைலபிள் இருந்திருக்கு. அப்போ வந்து நமக்கு அவைலபிள் இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தான் திரும்பவும் ஓபன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க போகும்போது உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்னா நீங்க நேரடியா திருமலைக்கு போயிட்டு எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாம போகக்கூடிய சர்வதர்ஷன கியூல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். கிரௌடு வந்து கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் தான் இருக்குன்னா நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்கும். சப்போஸ் வந்து கியூ வந்து லென்த்தா வெளியில வரைக்கும் இருக்காங்கன்னா நாராயணகிரி ஷெட்டு இந்த மாதிரி வந்து கியூ வெளியில வரைக்கும் நிக்குதுன்னா அந்த கியூல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். மற்றபடி ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வரைக்கும்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி வாங்க முடியாது. ஸோ நீங்க வந்து நேரடி இலவச தரிசனத்துல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸா இருக்கு. அதுக்கு அடுத்தது புக்கிங்கோட வெப்சைட்ல அக்கமடேஷன் புக்கிங்கோட அப்டேட் கொடுத்துட்டாங்க. இது ஆல்ரெடி பிரஸ் ரிலீஸ்ல டிடிடி வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதை நம்ம வீடியோஸ்லயும் ஷேர் பண்ணியிருந்தோம். பட் நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தீங்க திருமலையோட ரூம் புக்கிங் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திருமலை திருப்பதி அதோட அக்கமடேஷன் நவம்பர் மாசத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. யார் யாரெல்லாம் 300 ரூபாய் தரிசனம் புக் பண்றீங்களோ உங்களுக்கு ரூம் வேணும்னா நீங்க நாளைக்கு தான் புக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க சீனியர் சிட்டிசன் டிக்கெட், அங்க பிரதர்ஷன டிக்கெட், அதே மாதிரி டிசபிள் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலோ, ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலோ, லக்கி டி பிளஸ் செலக்ட் ஆயிருந்தாலோ நீங்க காமனா நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய அக்கமடேஷன்ல தான் நீங்க புக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புக்கிங்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. திருமலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் வேணும்னு சொல்லி ஆன்லைன்ல புக் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம திருமலையில போயிட்டு சிஆர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்போ அலாட் ஆகக்கூடியதுதான் உங்களுக்கான ரூம், எந்த கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றது. கீழ் திருப்பதியில வேணும்னா நீங்க எந்த இடத்துல ஸ்டே பண்றதுன்றதை டிசைட் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம்.
கீழ் திருப்பதியில பஸ் ஸ்டாண்ட்க்கு பக்கத்திலே வேணும்னு நினைச்சீங்கன்னா சீனிவாசமோ மாதவமோ நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே இதுக்குள்ளதான் இருக்கு, சீனிவாசம் மாதவம். அதுக்கு அடுத்து நீங்க ட்ரெயின்ல போறவங்க ரீச் ஆகிறதுக்கு ஈஸியா வேணும்னு நினைச்சீங்கன்னா விஷ்ணு நிவாசம் பண்ணிக்கலாம். சீனிவாசத்துல 220 230 சம்திங் ரூம் கூட இருக்கு, ஜிஎஸ்டி ஆட் ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்க புக் பண்ணிக்கலாம். திருப்பதி திருமலை ரெண்டுக்கும் வந்து ஒரே நாள்ல தான் ஓப்பன் ஆகுது. இப்போ ஒரே நாள்ல நாங்க ஒரே ஆதார் ஐடி வச்சு கீழே திருப்பதியிலையும் திருமலையிலயும் வந்து ஒரே நாளுக்கு ரூம் புக் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா புக் ஆகாது. முதல் நாள் நீங்க வந்து கீழ் திருப்பதியிலையும் அடுத்த நாள் திருமலையிலயும் அந்த மாதிரி புக் பண்ணீங்கன்னா புக் பண்ண முடியும், சேம் ஐடி ப்ரூஃப் வச்சு. ஸோ இதை புக்கிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்றேன். தேவைப்படுறவங்க ரூம் பத்தி ஏதாவது ஐடியாஸ் தேவைன்னா நீங்க அதில் எடுத்துக்கலாம். புக்கிங்கோட அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கான ஒரு மெசேஜ் மட்டும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஷார்ப்பா 10 மணிக்கு ஓப்பன் ஆகும், புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் தனியாக ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன், அதை வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.